இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க செல்வத்தினால் நீங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களிடத்தில் இருக்கும் சிறந்ததை தேவனுக்கு நீங்க கொடுக்கணும். ரேனியஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன், மிஷனரி ரேனியஸ் ஐயர் அப்படின்னு அவரை சொல்றதை நீங்க பார்க்கணும். திருநெல்வேலியின் அப்போஸ்தலர். சுமார் 400 சபைகளை திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஸ்தாபித்த ஒரு பெரிய பரிசுத்தவான். நீங்க நல்லா கவனிங்க. அந்த நாட்களில் எல்லாம் ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப ஏழ்மையா பரிதாபமா இருந்துச்சு. வெள்ளைக்காரங்க வந்து ஏதாவது கொடுப்பாங்களா? மிஷினரிகள் வந்து ஏதாவது தருவாங்களா? பிள்ளைகளை படிக்க வைப்பாங்களா? ஆதரிப்பாங்களா? பணம் கொடுப்பாங்களா? வேலை தருவாங்களா? இப்படி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம். ஆனா இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் ஆதாயம் பண்ணின அந்த விசுவாசிகளை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு கற்றுக் கொடுத்து அவங்கள கொடுக்க வச்சார். எப்படி? லோக்கல் சர்ச் ஃபண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாராம். சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய பராமரிப்பு, அதற்கு நீங்க தான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். கைப்பிடி அரிசி, பிடி அரிசின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆகாரத்திற்கு அரிசி எடுக்கும்போது ஒரு பிடி அரிசி எடுத்து கர்த்தருக்கு நீங்க கொடுக்கணும். இந்த பழக்கங்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த திருச்சபைகளிலே அவர் ஆதாயம் பண்ணின ஜனங்கள் எல்லாருக்குள்ளே அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் தான் நிறைய விதமான பணங்களை சேமிப்பது எப்படி, உதவிகள், பிற்காலத்தில் எதிர்காலங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஜனங்களுக்கு ஏதாவது உதவி வேணும். இப்போ வேலை செய்கிறீங்க, வயசாயிட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்திய காலத்தில் பலன் இல்லாத நாட்களில் வேலை செய்ய முடியாத காலங்களில் எப்படி குடும்பத்தை சமாளிப்பது, எப்படி தேவைகள் சந்திக்கப்படுவது, அப்போ அதுக்கு ஒரு நிதி, அதுக்கு ஒரு அமைப்பு, அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும், இப்படிலாம் பல விதங்களில் அவர் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இன்னைக்கு நீங்க திருநெல்வேலியில் உள்ள திருச்சபைகளை நீங்க கவனிச்சு பாருங்க, மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நிலையில் இருக்கிறத நீங்க பாருங்க. காரணம் என்ன? செல்வத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்துதல், தங்களிடத்தில் இருக்கும் சிறந்ததை தேவனுக்கு கொடுத்தல். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, உங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை கொடுத்து கை நிறைய சம்பாதிக்க வச்சு நல்ல தோட்டம் தரவுகள், வீடு வாசல் எல்லாம் தந்திருக்கிறான், வாகனங்கள் எல்லாம் தந்திருக்கிறான். எதுக்கு? நான் இப்போ பிரபலமான ஒரு நபரா இருக்கேன், நான் ஒரு பணக்கார ஒரு விசுவாசியா இருக்கிறேன், நான் ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கேன் அப்படி சொல்றதுக்கு அந்த ஐஸ்வர்யத்தினால், உங்களுக்கு தேவன் தந்த செல்வங்களினால் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு கொடுப்பது அப்படின்னு வரும்போது ஏதோ நானும் பேருக்கு கொடுக்குறேன் இல்லை, உங்களிடத்தில் உள்ள சிறந்ததை நீங்க கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்த செல்வம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா? நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் போதெல்லாம் உங்களிடத்தில் உள்ள சிறந்ததை நீங்கள் கொடுக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்க இதை செய்யலன்னா கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இன்றைக்கு வரட்டும். என் செல்வத்தினால் அவரை நான் மகிமைப்படுத்துவேன், என்னிடத்தில் உள்ள சிறந்ததை அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை கனம் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.